பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது என்னோடய அக்கா பொண்ணு. இவங்க 2022 +2 முடித்தாங்க. மார்க்கு கம்மியாக இருந்த போதிலும் இதே போல் ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்து ஜெபிக்கும்போது அங்கிள் வந்து தலையில் கை வச்சு ஜெபிக்கும்போது உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவாய்ங்கிற வசனத்தை கொடுத்தாங்க. அவளுக்காக அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணணும். காலேஜில் சீட் கிடைக்குமா என்னங்கிற டவுட் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் நர்சிங் கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உதவி செய்தார். இந்த ஆண்டு முடிச்சுட்டாங்க. எந்த அரியர் இல்லாமல் கர்த்தர் வந்து அவளை அந்த கோர்ஸ் முடிக்க கிருபை செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பேர் வந்து சௌரபி. என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சாம் மனசே. லாஸ்ட் இயர் ஜூலை 3, 2024 அன்றைக்கி வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்தே வந்து டெய்லி மங்கள வார்த்தை பார்ப்பாங்க. அந்த ஜூலை 3 மார்னிங் வந்து அங்கிள் சொன்ன வசனம் வந்து கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கருத்தினால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது கர்த்தருடைய சித்தமாகவே எடுத்து ஒவ்வொரு காரியத்துலேயும் கர்த்தர் வந்து எல்லாமே சீராக சிறப்பாக செய்து முடித்தார். நேற்று தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வந்து அந்த மங்கள வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு உறுதியாக கர்த்தருடைய சித்தத்தை வந்து வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார். நான் 2025 2024 ஜூலை 3 எபிசோடை தேடி அந்த எபிசோடை பார்த்து நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உலக வரலாற்றை 2ஆக பிரித்து அப்படின்னாச்சுன்னா கிமு கிபி என்று சொல்லி உலக வரலாற்றையே பிரித்தது இயேசு கிறிஸ்துடைய அற்புதமான பிறப்பு. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கு முன்னால் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுடைய பிறப்பிற்கு பின்னாடி உள்ள காலம் புதிய ஏற்பாட்டு காலம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட அந்த கால வழியை அரசாங்கம் உலக ரீதியாக கிமு கிபி என்று வரையறுத்திருக்கிறது. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் இன்னைக்கு பிறக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இயேசு சுவாமி மட்டும் உன் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உன் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிறந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வயசான ஒரு தாத்தா, அவருடைய பெயர் சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்துட்டு இருந்தானா. அப்படின்னா ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட். இயேசு சுவாமியை பார்க்காம நீ சாக மாட்டடா. ஒரு வயசான தாத்தா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்காம நீ சாக மாட்ட, அவரை பார்ப்பாய். அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்திலே கொண்டு வரும் பொழுது அவருடைய கைகளிலே ஏந்தியவன் சொல்லுகிறான், என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். அன்னைக்கு சிமியோன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இரட்சகராம் இயேசுவை குழந்தை வடிவிலே கையில ஏந்தினான். ஆனால் இன்றைக்கு முழுமையான இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குழந்தை இயேசுவாக அவரை பார்க்காதிருங்கள், அவரை உயிர்த்தெழுந்த தெய்வமாக, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்கள் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரை உள்ள முழுமையான தெய்வமாக உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை சுமந்துட்டு போங்க. உன் சத்துருக்கள் எல்லாம் உங்ககிட்ட சமாதானமாக வருவாங்க. அல்லேலூயா. உங்களை அடிக்கணும்னு வர்றவன் கூட அப்படியே அமைங்கிடுவான், பதுங்கிடுவான். ஆமாம், எனக்கு தெரிந்து நான் ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு போகும் பொழுது பாஸ்டர் பேசிகிட்டே இருக்கார் ஸ்டேஜில். நான் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்கு. அவர் பேசிகிட்டே இருக்கார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் அப்படியே ஸ்டேஜுக்கு சும்மா வர்ற மாதிரி வந்து
அவர் அடிக்கிறதுக்காக கை வாங்கி இப்படி தாட வரைக்கும் வந்து கை அப்படியே நின்றுட்டு அவனால் அடிக்க முடியலை. ஏன் தெரியுமா? இயேசு அவனுக்குள்ளே இருந்தார். நான் போய் ஸ்டேஜில் ஏறின உடனே முதல் செய்தி தான், இயேசு இங்கே இருக்கிறார். வாங்கி அடிக்கிறதுக்காக வந்தான், கை வாங்கி அவருக்கு கண்ணை வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. அவனே ஸ்டக்காகி போய் அப்படியே நின்று ஓடியே போயிட்டான் அந்த இடத்துல இருந்து. என் இயேசுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்குள்ள இயேசு இருந்தா ஒருவனும் உங்களை தீண்ட முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசாபாசங்களோ அசுத்தங்களோ உலகத்தின் அழிவுகளோ உன்னை நெருங்க முடியாது. ஏன்னா இயேசு அழிவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்க. இன்னைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கணும். நிறைய எல்லாம் வேண்டாம், வெரி சிம்பிள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் இன்னையோட மாறினேன்னா, பிரச்சனையை மாற்றுகிற இயேசு உங்கள் இருதயத்தில் சுமந்துட்டு போங்க, ஆல் கிளியர். ஆமாம், ஒரு முறை ஒரு சகோதரர் சாட்சியில் சொன்னார், 3 கோடி வாங்கிட்டு வட்டி மட்டும் 4.5 கோடி அடைச்சோம், இன்னும் 3 கோடியும் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா மாதம் மாதம் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அப்படி தான், அசல் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்துட்டு அழுதார், ஐயா இது மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, 4.5 கோடி ரூபா கொடுத்துட்டேன், இன்னும் அந்த 3 கோடி ரூபா அப்படியே இருக்குது என்று சொல்லி அந்த சகோதரர் அழுதார்கள். திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோயிலுக்கு மீட்டிங்காக வேண்டி அதுக்காகவே ஒரு வண்டியை பிடிச்சிட்டு அவர் வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உன் பிரச்சனைக்காக ஆண்டவரை தேடி வந்தனால இத்தனை வருஷமாக நீ சுமந்துட்டு இருந்த கடனுக்கு இன்றைக்கி நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு அந்த சகோதரர் என்கிட்ட சொல்கிறாரு, என் சொந்தக்காரங்க சொத்தெல்லாம் விற்றா கூட இந்த 3 கோடி கடனை அடைக்க முடியாது, எப்படி வழி வரும், இது எங்கனம் ஆகும் என்று மரியாள் தேவதூதனிடத்தில் கேட்டது போல இது எப்படி ஆகும் என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிந்த சோர்ஸில் எல்லாம் ஒன்றுமே முடியாதுன்ட்டீங்க, உங்களுக்கு அறியாத ஒரு வழி ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் நீ அறியாத ஒரு வழியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதான் சொல்றார், உனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தில் பிறந்துட்டார்னா நானே வழி அப்படின்னு சொன்னவர் தான் உங்க இருதயத்தில் இருக்கிறார். அப்ப எதுக்கெல்லாம் வழி பிறக்கலையோ அதுக்கெல்லாம் இனி வழி பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. வேலைக்கு வழி பிறக்கலையா, இன்னைக்கு வேலைக்கு வழி பிறக்கும். வாழ்விற்கு வழி பிறக்கலையா, இன்றைக்கு வாழ்வுக்கு வழி பிறக்கும். கடனுக்கு வழி பிறக்கலையா, அடைக்கிறதுக்கு ஒரு வழி திறக்கும். வழி திறந்து தான் ஆகணும். அந்த நம்பிக்கையில் தான் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க, விசுவாசத்தில் தான் ஓடுறீங்க. காலம் ஒரு நாள் மாறும், என் பிரச்சனையெல்லாம் தீரும் என்கிற நம்பிக்கையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே வந்து உட்கார்ந்திருக்கிறியே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துற வழி இல்லாத இடத்துல வழி ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு எப்ப இயேசுவை என் கண்ணால பார்ப்பேன்னு சிமியோன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான், ஆண்டவரே இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக காத்திருந்தேன், என் உயிரை பிடிச்சிட்டு இருந்தேன், இப்போ அது எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ நான் நிறைவா போவேன். இன்னைக்கு பிறகு உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வந்து நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரே இப்போ எனக்கு ஒரு நிறைவு வந்து விட்டது, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிறந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் பண்டிகையை நீங்கள் கொண்டாடும்படியாக வந்திருக்கிற நேரத்தில் இயேசுவே உங்கள் இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருக்கு உங்கள் இருதயத்தை மட்டும் திறந்து கொடுத்துருங்க, வழி எல்லாம் தானா திறக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வரும் பொழுது அங்கு ஒரு விதவை தாய், அவளுடைய பேர் அன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் இயேசுவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க எல்லாரும் இயேசுவை கண்டார்கள், பார்த்தார்கள். ஆனால் நீயோ இயேசுவை சுமந்து கொண்டு போகிறாய். இன்னைக்கு நீங்க வெளியே போனோன்னா எல்லாரும் உங்களை பார்த்து, என்ன உன்னுடைய பார்வை வித்தியாசமா இருக்கு, உன் செய்கை வித்தியாசமா இருக்கு, உன் நடக்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன பெரிய தெம்பு வந்த மாதிரி இருக்கிற. ஆமா, எனக்கு தெம்பு வந்துருச்சு. ஏன்னா தெம்ப கொடுக்கிற இயேசு என் இருதயத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வந்துருச்சுனாலே மாற்றம் வந்துடும். முகத்தில் முதல்ல மாற்றம் வரும். சிலர் முகம் வாடி இருக்கிற பார்த்தாச்சுன்னா, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா முகம் வாடி இருக்க, தூங்காமல் கொள்ளாமல் இருந்தால் கூட அந்த இயேசுவாமி உள்ளுக்குள்ளால் இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகம் தான் விசுவாசம். அந்த உற்சாகத்தோடு தான் இன்னைக்கு போகிறீங்க. இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் என்ன பாட்டெல்லாம் தானாக வருது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பாட்டு எப்போ வரும்? சந்தோஷமாக இருக்கிறவன் தான் சங்கீதம் பாடுவான். இன்னைக்கு பாட்டு தான். கடங்காரன்னு என்னடா ரொம்ப ஓவராக பாடிக்கிட்டே இருக்கிற, என்ன பணம் கொடுக்க வழி இருக்கா?
நீங்கள் சொல்லுங்கள் தைரியமா, ஒரு வாரம் கழிச்சு வா, வழி பிறக்கும் சொல்லுங்க. ஆமென். இயேசுவாமியை நம்பி ஆண்டவர்கிட்ட ஒரு தவணை கேட்டு, ஆண்டவரே எப்போ சொல்லணும்னு சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்வார். அப்போ இந்த சகோதரர் போனார். போயிட்டு நான் சொல்லி ஜெபம் அனுப்பினேன், நீ அறியாத ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். கடைசியாக பார்த்தா ஒரு 5 நாள் கழித்து அந்த கடன்காரர் வந்தாராம். வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நீ எனக்கு 3 கோடி ரூபா தரணுன்னு நீ கடன்காரன்னு நினச்சிட்டு என்னை கண்டா ஒளியிற ஃபோன் இருக்க மாட்டேன்ற. இப்போ நான் தான் உனக்கு கடன்காரன். ஏன்னா நீ 3 கோடிக்கு பல 4.5 கோடி கட்டியாச்சு, இதுக்கு மேலே 3 கோடி ரூபா வேவர் பண்ணியாச்சு, 1 பைசா தர வேண்டாம். கரங்களை தட்டி ஆண்டவர்கள், இதுதான் அறியாத ஒரு வழி. எத்தனையோ பிள்ளைங்க சொல்லுவாங்க 5 கோடி கடன் 4 கோடி ரூபா. 5 கோடி தானே, நம்ம அப்பா வெள்ளியும் பொண்ணையும் கையில் வச்சுற, உங்கள் அப்பாவை பிடிச்சிக்கடா அப்படின்னு அவரை பிடிச்சிட்டு போங்க. கடன் எல்லாம் எங்கே தெரிக்குதுன்னு தெரியாது. புதிய வருஷத்தில் போகும்போது ஜீசஸ் என்னை சொல்லிட்டு போங்க, ஜீசஸ் நான் புதிய வருஷத்தில் கடன் இல்லாமல் போக எனக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கடன்களை அடைத்து உங்களை கொண்டு போவார். ஆமென். ஒரு முறை ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொல்கிறார் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஐயா இன்னைக்கு 3ஆவது நாள் மீட்டிங், நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறீங்க, மக்களுக்கு சந்தோஷமாக செய்தி கொடுக்குற ஹாப்பியில் இருக்கிறீங்க, ஆனால் நான் திண்டாடிட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன பாஸ்டர்னு கேட்டேன். இன்னும் 2 மணி நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சோடனே மைக் செட்டுக்காரன் வந்து நிற்பான், எனக்கு 3 லட்சம் வச்சுட்டு போங்கன்னு. ஸ்டேஜ் போட்டவங்க வந்து நிற்பாங்க, எனக்கு இன்னும் 1 லட்சம் பாக்கி. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, எல்லாருக்கும். நான் சொன்னேன், மீட்டிங் யாருக்கு நடத்துனீங்க? ஆண்டவருக்கு தானே. முதல்ல உங்களுக்குள்ளால விசுவாசம் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மீட்டிங் நடத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஒருத்தரும் ஓட்டாண்டி ஆக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கை தான். என்கிட்ட யார் எப்போ கேட்டாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். மலை போல இருக்கும் தேவைகள், ஆனால் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும். அதான் சொன்னேன், கிறிஸ்துவின் இருதயத்தில் பிறக்க வேண்டும். கிறிஸ்து இருதயத்தில் பிறக்கணும்னா அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள், எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வேணாம். ஆமென். மண்ணுக்காக, உலக ஆசைக்காக, உலக சிற்றின்பல்களுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஆமென். என்னைக்கு உங்கள் இருதயத்தில் பிறக்கிற இயேசு லைஃப் ஃபுல்லாக உங்கள் இருதயத்தில் இருக்கணும். மரியாள் ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இயேசுவை பார்க்க முதல் பாக்கியம் யாருக்கு கிடைச்சது தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு தான் கிடைச்சது. மேய்ப்பர்கள், ஏழைகள், வயல்வெளியிலே உட்கார்ந்து மந்தையை காத்து கொண்டிருந்த அந்த ஏழை ஜனங்களுக்கு தான் கிடைச்சது. அவங்க போய் இயேசுவாமியை பார்த்து சாஷ்டாங்கமாக வழங்கிட்டு அதன் பிறகு அவங்க கண்டதை போய் ஊரெல்லாம் சொன்னாங்களாம். ஆமென். நீங்கள் இயேசுவாமியை பற்றி ஊரெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு பிறகு நீங்கள் ஊரெல்லாம் சொல்ல உங்களுக்கு நிறைய சங்கதிகளையும் அற்புதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்போவுமோ ஊரெல்லாம் போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன தெரியுமா சொன்னா, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரி, நீயே தரித்திரத்தில் கிடக்கிறையே, நீ எப்படி வந்து சொல்கிற அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சொல்லணும், நான் தரித்திரத்தில் இருந்தாலும் என் இருதயத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவாமி எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமாம், நீங்கள் சொல்லணும், இன்னும் சில காலங்களிலே ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் பட்டியல் போட்டு சொல்லுவேன்னு சொல்லுங்கள். என்னை லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன்னு நீங்கள் சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் சொல்லணும், எனக்கு என்ன செய்தாருன்னா கேட்குற, முதல்ல நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேனே அது ஆண்டவருடைய கிருபை. இல்லைன்னா நான் என்னையோ செத்துருக்கேனே, நீ வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்குற நேரத்தில் நான் உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகத்தில் ஆண்டவர் கிளாப் பண்ணுவார் என்ன பார்த்து. ஹல்லேலூயா. நீ இப்படி தான் இருக்கணும் மகளேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்ததை போய் ஊரெல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு சாஸ்திரிகள் வர்றாங்க. அவங்க வந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு காணிக்கை படைத்து அதன் பிறகு திரும்பி போகும்பொழுது புது ரூட்டில் போனாங்க. இன்றைக்கி நீங்கள் போகும்பொழுது எந்த ரூட்டில் போனோம்? புதிய ரூட்டில் போனோம். தேவதூதன் சொல்கிறான் அந்த சாஸ்திரிகளை பார்த்து, நீங்கள் திரும்பி வந்த ஏரோது இந்த கொடுமைக்காரன் வழியாக போகாதீங்க, இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிற இந்த புது வழியில் போங்க. புதிய புதிய வழிகளை திறக்கிறதும் சரி, புதிய வேலையை திறக்கிறதும் சரி. நமக்காக உயிரே கொடுத்தாரு இயேசு, ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? எனக்காக உயிரே கொடுத்தாரு, எனக்காக தானே பிரதர். இந்த வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு கிறிஸ்தியன் ரட்சகர்
உனக்காக. அப்போ உனக்காக பிறந்த இயேசுவுக்கு நீ உன் இருதயத்தில் இடம் கொடுக்கலன்னா கஷ்டம் தானே. அதனால இன்னைக்கு ஆண்டவரே நான் ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். டிசம்பர் மாதம்னாலே எல்லா தேவாலயத்திலும் சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு புதிய வருஷத்தில் போகும்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.